எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். செய்தியினுடைய தலைப்பு கஷ்டங்களை கையாள்வது எப்படி. ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகிற போது, ஒவ்வொரு முறை போராட்டங்கள் வருகிற போது, அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவுரை எழுதி விடுமோ என்கிற பயமும் நடுக்கமும் அநேகருக்கு உண்டு. ஒவ்வொரு போராட்டங்கள் வருகிற போது, ஒவ்வொரு விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கும் போது, வாழ்க்கையிலும் நாம் குடியிருக்கிற இடங்களிலும் அல்லது நமக்கு விரோதமாக போராட்டங்கள் நம்மை நெருக்குகிற போது, நம்முடைய சிந்தனையில உதிக்கிற ஒரு காரியம், அந்த பிரச்சனையில் நாம் மூழ்கி விடுவோமா, நாம் மேலே எழும்ப முடியாமல் சிக்குண்டு போவோமா என்கிற கலக்கம் அநேகருக்கு உண்டு. ஒவ்வொரு போராட்டம் வருகிற போது நாம் அவ்வளவுதான், நாம் முடிந்தோம், கதை முடிந்தது என்கிற சிந்தனை தான் நமக்கு அநேக நாட்களில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் போராட்டங்களை கண்டு அஞ்சுவது, போராட்டங்களை கண்டு நடுங்குவது, போராட்டங்களை சகித்துக் கொள்கிற அவன் மனநிலையில் இல்லாமல் பொங்கி எழுவது. ஆமா, ஒவ்வொரு போராட்டங்களிலும் நம்முடைய இருதயம் கொஞ்சம் கலக்கம் கொள்கிறது. ஒவ்வொரு போராட்டங்களிலும் நம்முடைய சிந்தனை மங்கி போகிறது. நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பாரம் அழுத்தி கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து அதில் மீண்டு அதை தாண்டி வருகிற வழியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க முடியாத சூழ்நிலையில் சிக்குண்டு கூட அநேக நாட்களில் நம்ம தவித்துக் கொண்டு இருந்திருக்கிறோம். ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்ட விரும்புகிறார். கிறிஸ்தவர்களாக மாறினால், ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறினால், ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் துன்பம் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண முடியாது. அவர் எப்படி பரிசுத்தராய் நின்று இந்த உலகத்திலே பாடுபட்டாரோ அந்த பாடுகள் நமக்கும் உண்டு. தேவ பக்தியாய் நடக்க மனதை உடையவர்கள் எல்லாருமே துன்பப்படுவார்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது தேவலோக வாழ்க்கையை போலவும் அல்லது பஞ்சுமத்தையில் நடப்பதை போன்ற கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை என்று இந்த பூமியிலே நாம் நினைத்துவிட கூடாது. தேவனை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற போது உங்களோடு நடந்தவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாது இருக்கும் போது உங்களுக்கு சாதகமாய் பேசினவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற போது உங்களுக்கு உதவி செய்தவர்கள், அவன் தேவனை ஏற்றுக்கொள்கிற போது உங்களை புரியாமல் இருப்பார்கள். அவன் ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற போது உதவி செய்கிற நபர்கள் சிலர் உங்களை விட்டு வழி விலகி போவார்கள். சில உறவுகள் உங்களை மறந்து போகும். சில நண்பர்கள் உங்களை உதறி தள்ளுவார்கள். சில வாய்ப்புகள் உங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ரட்சகருக்காக வாழ்கிற அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக இந்த உலகம் உங்களை எல்லா விதத்திலும் பகைக்க ஆயத்தமாயிருக்கும். அவைகளை சகித்துக் கொள்ள, அவைகளை கையாள, அவைகளை பொறுத்து கொள்ள நீங்களும் தயார்பட வேண்டும். அவைகளை கையாளுவதற்கு, அவைகளை மேற்கொள்வதற்கு, அவைகளை பொறுத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். ஆமென். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக, சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாக, என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக, என்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக எவ்வளவு துன்பங்களும் போராட்டங்களும் வந்தாலும் அவைகளை நான் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருந்தே ஆக வேண்டும். இயேசுவுக்காக கஷ்டம் வரும், வார்த்தைக்காக கஷ்டம் வரும். வார்த்தையில் நிற்க வேண்டும் என்கிற ஆவல் இருந்தால் துன்பம் வரும். பரலோகம் போகணும் அப்படின்னா இந்த உலகத்துல
துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய சத்தியத்தின் நிமித்தமாக ஏராளம் வந்தே ஆகும். அவைகளை சகித்துக் கொண்டு வாழ்கிறவன் தான் நித்தியத்தில் சேர்க்கப்படுவான். அவைகளை பொறுத்து கொண்டு வாழ்கிறவன் தான் இந்த உலகத்திற்கு உப்பாக மாற முடியும். அவைகளை சகித்துக் கொண்டு வாழ்கிறவன் தான் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் பயன்படுத்த முடியும். சின்ன பிரச்சனையும் சின்ன போராட்டங்களையும் சகித்துக் கொள்வதற்கு மனதில்லாதிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்ல முடியும். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் பங்கு அடைய முடியாது. மாறாக எவைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்களோ, எவைகளை சகித்துக் கொள்கிறீர்களோ, எவைகளை நீங்கள் சற்று ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. துன்பம், வேதனை, அவமானம், எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு ஓர் நாள் அது மகிமையாக மாறும் என்கிறதை மனதில் கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். பொக்கிஷம் வரணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, அது சாதாரணமா வராது. சிலுவையிலே ரட்சிப்பு சாதாரணமா வரல. சிலுவையிலே ரட்சிப்பு, மீட்பு, நமக்கு உண்டான ரட்சிப்பு, நமக்கு உண்டான மீட்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, சுகம், இதெல்லாம் இயேசுவால் சாதாரணமாக வரவில்லை. அவன் ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், பாவம் இல்லாதவரை பாவமாக்கினார்கள். வேதம் சொல்கிறது, பேதுரு சொல்கிறார், அந்த இரட்சகரை கொலை செய்தார்கள். அவர் கொலை செய்யப்பட்டு தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ரட்சிப்பை குறித்து நீங்கள் இன்னும் கவலையற்று இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், உங்களை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது. போராட்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொண்டுதான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இல்ல பாஸ்டர், நான் பெரிய ஆளு, இல்ல பாஸ்டர் நான் முதல்ல அப்படி இருந்தேன், இல்ல நான் முதல்ல இப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நினைப்போட வாழ்ந்துட்டு இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சாட்சியாக, பொறுமையுள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, அன்புள்ளவனாக, சாந்த குணம் உள்ளவனாக, இச்சையடக்கம் உள்ளவனாக, நீடிய பொறுமை உள்ளவனாக வாழாதபடிக்கு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். இயேசு எப்படியோ அப்படித்தான் நமக்கும் பாடு உண்டு. வேதம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக விரிவாக இருக்கிறது, ஆனால் நித்தியத்துக்கு போகிற வாசலோ இடுக்கமான வாசலாம். இங்கே ஆண்டவர் நமக்கு எபிரேய நிருபத்திலே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் இளைப்புள்ளவர்களா ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல். கஷ்டம் வருகிற போது, நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனைகள் வருகிற போது, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கான தடைகள் வருகிற போது, அது முதலாவது எதை தாக்கும் என்றால் ஆத்துமாவை தாக்குதான். எனக்கு வருகிற கஷ்டம் அது என் சரீரத்தை இல்ல, என் ஆத்துமாவை தாக்குகிறதா. ஆத்துமாவில் ஒரு சோர்வை உண்டாக்க அது முயற்சி செய்கிறதா. வேதம் சொல்கிறது, பாவிகளால் செய்யப்பட்ட அந்த விபரீதங்களை சகித்துக் கொண்ட இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். துன்பம் எதற்காக வருகிறது, வேதனை எதற்காக வருகிறது என்கிற காரியத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறார். சில பேர் சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு, யாரும் படாத கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், யாருக்கும் வராத துன்பத்தை நான் தொட்டு பார்க்கிறேன், யாருக்கும் வராத ஒரு இழப்பும் நஷ்டமும், யாருக்கும் வராத அவமானமும் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி என்கிற வார்த்தை அவனுடைய சிந்தனையில் எழுந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம் வருகிறது என் வாழ்க்கையில், எதற்காக இந்த நெருடல் வருகிறது, எதற்காக இந்த தடைகள் என் முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்காக வருகிறது என்றால் உங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போக செய்யும்படியாக. என்னுடைய ஆத்துமா அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, ஆம், உங்கள் ஆத்துமா தேவனுடைய சன்னிதானத்திலே சேர்க்கப்படுகிற விலையேறப்பட்ட அது பொக்கிஷம். தேவன் உறவாடுகிற, தேவன் ஐக்கியம் கொள்கிற ஒரு பகுதிதான் ஆத்துமா. அதனாலதான் பிசாசு மிக
நுட்பமாக பிசாசு மிக தெளிவாக ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் சரீரத்தில் சோர்வை ஏற்படுத்துவதை விட ஆவியில் ஒரு சோர்வை, ஆத்துமாவில் ஒரு கண்ணீரை வடிக்க வைக்க வேண்டும். ஆமென். ஆத்துமாவில் ஒரு துன்பத்தை அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஆத்துமாவை பலனற்று செய்ய வேண்டும். ஆத்துமாவை கொஞ்சம் அவன் அப்படி பிடித்து நசுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. உங்கள் பிரச்சனையை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று. ஆமென். உங்களுடைய பிரச்சனை உங்கள் ஆத்துமாவைத்தான் அதை நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் போராட்டம் தேவனுக்காக படுகிற பிரயாசத்தின் நிமித்தமாக வருகிற எல்லா கவலைகளையும் எல்லா போராட்டங்களையும் எதை தாக்குகிறது? ஆத்துமாவை. ஏன்? ஆத்துமாவிலே சோர்வு. ஆத்துமாவில சோர்வு வந்துடுச்சா? ஆத்துமாவில சோர்வு வந்தால் நாமும் சோர்ந்துதான் போவோம். நீங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து, ஆத்துமாவிலே பலனற்று, ஆத்துமாவிலே வலுவற்று போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உற்சாகம் அடைவதற்கு, நீங்கள் பலப்படுவதற்கு, நீங்கள் எரிந்து பிரகாசிப்பதற்கு, கழுகளை போல வரப்பதற்கு, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலத்தை பெறுவதற்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் விசுவாசத்தின் கப்பல் சேதப்படுத்தப்படும். உங்கள் ஆத்துமா சோர்ந்து போகும். உங்கள் ஆத்துமா கலக்கமடையும். நீங்கள் விசுவாசத்தில் நிற்க முடியாது, வார்த்தையில் நிற்க முடியாது. நீங்கள் அவரை நினைக்க வேண்டுமா? இன்றைக்கு தேவன் உங்கள் ஆத்துமாவை புதிதாக்க விரும்புகிறார். உங்க ஆத்துமாவை டிஸ்டர்ப் பண்ற, உங்க ஆத்துமாவை இடைமறிக்கிற தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகளை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறார். வெளப்பட்டு மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டிய நபர்கள். நாம தேஞ்சிட்டே போயிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஆமா 2 மாசத்துக்கு முன்னாடி ஆள் நல்ல கப்புன்னு குப்புன்னு இருந்தியப்பா, இப்ப என்ன செஞ்சுட்டேன், ஆளு மெலிஞ்சு போயிட்டியப்பா அப்படிம்பாங்க. சோர்ந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? சோர்ந்து அப்படின்னா மெலிந்த, வலுவற்ற. சொல்லுங்க பாக்கலாம். வலுவற்ற, பலனே இல்லாம. ஆத்துமா அந்த கஷ்டத்துல சோர்ந்து போச்சுன்னா உங்க ஆத்துமாவும் வலுவற்றுத்தான் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா வலுவற்று போயிருமா, மெலிஞ்சு காணப்படுமா. நல்ல பெருசா இருக்கிற ஒரு பானைய ஒரு மிஷின்ல அல்லது ஒரு சுத்தில வச்சு அடின்னு அடிச்சு அதை ஒடுக்குவாங்க. இந்த பழைய பாத்திரம் வாங்க வர்ற ஆட்களை நீங்க ஊருக்குள்ள பார்த்திருப்பீங்க. உங்க பாத்திரம் ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் பழசா இருக்கு, இதை போட்டுட்டு புதுசா வாங்கலாம்னு சொல்லி பழைய பாத்திரக்காரர்கள்ட்ட இந்த பாத்திரத்தை கொடுப்பீங்க. கண்ணு முன்னாடியே எடுத்து ஒரே அடி, காலம் மேல வச்சு ஒரே மிதி, அப்படியே உருட்டி பரட்டி கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு கோழி குண்டு மாதிரி தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, போற்றுவாங்க. அல்லேலூயா. பார்க்கும்போது வாங்கும்போது நல்ல பளபளன்னு, நல்ல உருண்டையா, நல்ல அழகா, நல்ல ஸ்ட்ரென்த்தா உபயோகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. நாள் ஆக ஆக, கஷ்டம் வர வர வர, துன்பங்கள் வர 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 மெலிந்து போச்சா. நீங்கள் மெலிந்து போனால், வலுவற்று போனால், திடனற்று போனால், தளர்ந்து போனால், தேவன் உங்களை பலப்படுத்த ஆசையாயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரே ஒரு காரியம், உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய கஷ்டங்களில், உங்களுடைய வேதனைகளில், உங்களுடைய போராட்டங்களில் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஆத்துமா சோர்ந்து போகாது, நம்முடைய கண்களில் கண்ணீர் வராது, போராட்டம் வராது, தளர்வு வராது, தளர்ந்து போகிற சூழ்நிலைகள் வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் தளர்ந்த கைகளையும் திடனற்று போன முழங்கால்களையும் நான் ஸ்திரப்படுத்துவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். இல்லைங்க, டயர்ட் ஆயிடுச்சுங்க, எந்த வேலையும் செய்ய முடியல,
வேலையெல்லாம் நல்லா தான் செய்ய முடியும், ஆனா மனசு சோர்ந்து போயிரு. எப்படி? மனசு ரொம்ப சோர்வா இருக்குது பாஸ்டர், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், மனசு ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா நீங்க உடனே செய்ய வேண்டிய காரியம், உங்களுக்கு ஒத்தாசை வருகிற பருவங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். ஆமென். உங்களுடைய பார்வையை அங்கே வையுங்கள், இயேசு மீது வையுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனை உடனே நோக்கி பாருங்கள். ஆமென். நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை பாருங்கள். ஆமென். அவரை நோக்குங்கள். உங்களுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், பலன் வரும், சத்துவம் வரும், உங்க ஆத்துமா பலன் அடையும். காண்டம் மிருகத்துக்கு ஒத்த பலன். ஆட்டை காப்பாற்றுவதற்காக சத்ரு கொண்டு வந்த சிங்கத்தை, அவன் சத்ரு கொண்டு வருகிற கரடி போன்ற பிரச்சனைகளை, கரடி போன்ற போராட்டங்களை, சிங்கம் போன்ற தோல்விகளை, இவை எல்லாவற்றையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். ஆடு சிங்கத்தின் வாய்க்கு இரையாயிரும். எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி திரிகிறானாம். ஆட்டை காப்பாற்றணும், ஆத்துமாவை காப்பாற்றணும். அவன் ஆத்துமா பரலோகத்துல சேர்க்கப்படணும் அப்படின்னா நீங்கள் அவரை நினைத்து பார்த்தே ஆகணும். அவரை நினைக்கணும். கஷ்டத்தை நினைக்க கூடாது, துன்பங்களை நினைக்க கூடாது, வேதனைகளை நினைக்க கூடாது, போராட்டங்களை நினைக்க கூடாது. இவைகளை தாண்டி, இவைகளை மீறி நீங்கள் இயேசுவை பார்த்து பழகினால் அங்கேதான் உங்கள் ஆத்துமா காப்பாற்றப்படும். அங்கேதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு சோர்வு வராது. வேதம் சொல்கிறது, உன்னாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று பக்தர்கள் சொன்னது போல இந்த காலை நேரத்தில் நீங்கள் பிரச்சனையை தாண்ட வேண்டுமா, குழிகளை தாண்ட வேண்டுமா, போராட்டங்களை கடந்து வர வேண்டுமா, ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும், உங்கள் ஆத்துமாவில் சோர்வே வராது. பணம் இல்லையா சோர்வு வராது, உறவுகள் இல்லையா டயர்ட் ஆக மாட்டீங்க, நண்பர்கள் இல்லையா டயர்டு வராது, தளர்வு வராது. கிறிஸ்துவுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். வேதம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற தேவன் தான் உங்கள் தேவன், நம் தேவன் அவர். ஆகவே இந்த காலை நேரத்தில் நான் தெளிவாய் சொல்ல முடியும், உங்கள் ஆத்துமாவில் சோர்வை ஏற்படுத்துவதற்கான வழியை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதீங்க. பிசாசு உங்க ஆத்துமாவை தொடுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. நேரடியாக வந்து தொடுகிறவன் அல்ல. பிரச்சனையை கொண்டு வந்து, போராட்டத்தை கொண்டு வந்து, அவமானத்தை கொண்டு வந்து, பாடுகளை கொண்டு வந்து, நிந்தையை கொண்டு வந்து, வெறுப்பை கொண்டு வந்து, சோதனையை கொண்டு வந்து, ஆத்துமாவில் ஒரு சோர்வை ஏற்படுத்த அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைந்து போகுமா? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உங்கள் ஆத்துமாவில் பலன் குறைந்து போகும். ஆபத்து காலத்துல, கஷ்டத்தின் நேரத்துல, வேதனையின் நேரத்துல, ஆமென், நெருக்கங்களின் நேரத்திலே, உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் அங்கே உங்கள் பலன் குறைந்து மெலிந்து சற்று பலவீனப்பட்டு போய்விடும். பலவீனனும் தன்னை பலவான் என்பானாக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, பெருக பண்ணி, கழுகுகளை போல சட்டையில் அடித்து உயர எழும்ப பண்ணுகிறவர், நடந்து போனாலும் ஓடி போனாலும் ஆமென் சோர்ந்து போகாமல் நிலைப்படையாமல் இருக்கிற அந்த பலத்தை இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆத்துமாவில் அவன் தர விருப்பப்படுகிறார். ஓடுவீங்களா, உட்கார நினைக்கிறீங்களா? ஓட நினைக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை, போராட்டம் வரும்போதே ஓடிட்டே இருந்தாராம். போராட்டத்துல ஓடுகிறவர்கள் தான் சிறப்பான மகிமையை பெற்றுக் கொள்வார்கள். போராட்டத்திலையும் ஓட்டம். வாய்க்கால்ல தண்ணி திறந்து விடப்படும் போது அதுக்கு முன்னாடி என்ன தடை இருந்தாலும், எவ்வளவு மண் வச்சிருந்தாலும், எவ்வளவு கல் போட்டு அடைச்சிருந்தாலும், கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே நிக்கிற மாதிரி நிக்கும், அப்படியே வலிஞ்சு மறுபடியும் அந்த பக்கம் போயிடும். பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கணும் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, அந்த மாதிரி இருக்கணும் உங்க விசுவாச வாழ்க்கை. தேங்கி கிடக்கிற நீரோட்டத்திற்கு பேர் நதி
அல்ல, அதற்கு பேர் தேங்கின குட்டை, பயன்படுத்த முடியாத தண்ணீர் என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்து விடக்கூடாது. இயேசு கேட்கிறாரு, உனக்கு சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், நான் இறங்குவதற்கு முன்பாகவே வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். இன்றைக்கு அநேகருடைய கேள்வியும் பதிலும் இதுதான். நான் போறதுக்கு முன்னாடி இன்னொருவர் போய் விடுகிறார். என் கூட வந்தவங்க இன்னைக்கு பாருங்க, ஆமென், கழுத்துல காதுல மூக்குல பேங்க்ல வீடு தோப்பு துறவு அப்படின்ட்டு பயங்கரம் என்ன செஞ்சுட்டாங்க, முன்னேறிட்டாங்க. இன்னும் நீ இப்படியே இருக்கே அப்படின்னா, நீ இன்னும் இப்படியேதான் இருக்கிறியா அப்படிங்கறது ஒரு பரிதாபப்பட்டு கேட்பாங்க. இன்னும் நீ இது உயிரோடையா இருக்கையா அப்படின்னு கூட என்ன செய்வாங்க, சில பேர் கேட்பாங்க. மற்றவர்களுக்கு முன்பாக சோர்வு அடைந்து வாழ வேண்டும் என்பதே பிசாசுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சகல மேடுகளையும் பள்ளங்களையும் கடந்து தேவனுக்காக எரிய வேண்டும், தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்துல இருந்த அந்த வியாதியஸ்தன் சொல்றான், நான் போறதுக்கு முன்னாடியே இன்னொருவன் போயிடுறான். அதனாலே சுகம் பெற வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல் போகிறது, பலனடைய வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நான் முயற்சிக்கிறேன், என் முயற்சியை தாண்டி ஒருவன் முயற்சித்துக் கொண்டு போகிற அந்த சூழ்நிலையை, அந்த காரியத்தை நான் பார்க்கும்போது எனக்குள்ளாக சோர்வு வருகிறது, எனக்குள்ளாக பலவீனங்கள் வருகிறது, எனக்குள்ளாக துன்பம் வருகிற போது, அந்த கவலை வருகிற போது, எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறானே, நான் பிரயாசப்படுகிறேன், நான் தான் இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப முயற்சி எடுக்கிறேன், நான் அடைய முடியல அப்படிங்கிற ஏக்கமே உங்களுக்கு கவலையை கொண்டு வருகிறது. உங்களுக்கு பின்னாடி 1000 பேர் வந்தாலும், உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் அந்த பாதையை கடந்து போயிருந்தாலும், நீங்கள் முன்னையும் பார்க்க கூடாது, பின்னையும் பார்க்க கூடாது, இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். நாம அவரை பார்த்தால் மட்டும்தான் வெற்றியை குடும்பத்தில் நாம் அனுபவிக்க முடியும், வெற்றியின் கனியை நாம் ருசிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் ரொம்ப டயர்டா இருக்கு, சோர்வாவே இருக்கு, வெற்றியே வரமாட்டேங்குது, எதை தொட்டாலும் தோல்வியாவே இருக்கு அப்படின்னா அவரை நோக்கி பார்த்தா போதும். எல்லா பலவீனங்களிலும் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் புதிதாக்கவும், பிலிப்புவை கொண்டு போன ஆவியானவர், ரதங்களுக்கு முன்பாக ஓட வைத்த அதே ஆவியானவர் உங்களையும் ஓட வைப்பார். உங்கள் ஆத்துமா பலனற்று போகாமல் கிறிஸ்துவை விட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாத அளவுக்கு சோர்வை நீங்கள் பார்க்க வேண்டாம். கிறிஸ்துவின் மீது இருக்கிற பார்வை, கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசம் தகர்க்கப்பட வேண்டும் என்பதே பிசாசுடைய நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். தூங்குகிற நீ எழும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு. அல்லேலூயா. உன்னுடைய கவலையை விட்டு எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இல்ல பாஸ்டர், எனக்கு கவலைன்னு ஒரு கர்ச்சீப்பு இருக்கு, கஷ்டம் என்கிற கர்ச்சீப்பு இருக்கு, வேதனை என்கிற ஒரு சால்வை இருக்கிறது, அவமானம் என்கிற சால்வை இருக்கிறது, குற்றச்சாட்டு என்கிற சால்வை இருக்கிறது. இதையே நான் போர்த்து கொண்டு இருக்கிறேன் என்று ஆசைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை நீங்கள் அணிந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய பிரச்சனையிலும் போராட்டத்திலும் நீங்கள் பலசாலிகளாக, நீங்கள் தைரியசாலிகளாக, திறமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அவரை நினைக்க வேண்டும். சாவேன் என்பதை அறிந்தும், கொலை செய்வார்கள் என்பதை அறிந்தும், வாரினால் அடிப்பார்கள் என்பதை அறிந்தும், துன்பப்படுத்துவார்கள் என்பதை அறிந்தும், காயப்படுத்துவார்கள் என்பதை அறிந்தும் இயேசு தைரியமாக கெத்செமனே தோட்டத்தில் தன்னை காட்டிக் கொடுக்க வந்த யூதாசுக்கு முன்பாகவும் போர் செய்வர்களுக்கு முன்பாகவும் துணிந்து நின்றார். அந்த வேதனையும் போராட்டமும் கலக்கம் அடைய செய்யவில்லை. அவர் எங்காவது ஓடி போய் ஒளிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிற அளவுக்கு அந்த ஆத்மாவில் சோர்வு அவருக்கு ஏற்படவில்லை. சாப்பாடு உங்கள் சரீரத்தை பலப்படுத்துகிறது,
அவரை நோக்கி பார்க்கும்போது உங்க ஆத்துமாவையும் அது பலப்படுகிறது. பரலோகத்துக்கு போகிற தேவனோடு ஐக்கியம் கொள்கிற தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த சாயல் ரூபம் எப்படி இருக்கிறது என்கிற ஸ்கேன் சென்டர் ஒன்று இருக்கு அப்படின்னா அது வேதாகமம் மட்டும்தான். அவரை பார்த்தால் போதும் உங்கள் ஆத்துமாவில் எவ்வளவு பலன் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போக இல்லை, அவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது. உங்கள் வேதனையில் நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமா? ஒன்றை மட்டும் செய்யுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அவன் பலத்தையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் இடனற்று போயிருக்க வேண்டாம், வலுவற்று போயிருக்க வேண்டாம், மந்தமா இருக்க வேண்டாம். ஆத்மாவுல ஒரு சோர்வு வந்துருச்சுன்னா அவன் எல்லா காரியமும் நம் அருகிலே இருந்தாலும் ஒன்றும் நம்முடைய கையில் அகப்படாது. எதையும் நம்ம தூக்க முடியாது, எதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா பலப்பட்டீங்கன்னா உங்களை தேடி சகல நன்மைகள் வரும். ஆமென். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நம் தேவன் நம் பக்கத்திலே இருப்பார். வேதம் சொல்கிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆகவே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம், பிரச்சனை உங்கள் ஆத்துமாவை சோர்வடைய பண்ணும். அந்த சோர்வில் நீங்கள் தளர்ந்து போகாமல் அவன் பலப்பட்டு அவரை நோக்கி உற்சாகம் அடைந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும்.